நாரத புராணத்துல இருக்கக்கூடிய அற்புதமான சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்தோத்திரத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னா, இதுல தேவரிஷியான நாரதர் மனிதர்களோட வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ரொம்ப எளிய ஒரு ஸ்லோகத்தை நமக்கு சொல்லியிருக்க. இந்த ஸ்லோகத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை யார் ஞானம் வேண்டி படிப்பு வேண்டி படிக்கிறானோ அவனுக்கு படிப்பு கிடைக்குமா. அதே சமயம் யார் இதை ஒரு பொருளோ அந்தஸ்தோ உயர்ந்த பதவியோ கேட்டு படிக்கிறானோ அவனுக்கு அந்த பொருள் அந்தஸ்து உயர்ந்த பதவி கிடைக்குமா. யார் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு படிக்கிறானோ அவனுக்கு குழந்தை பாக்கியம் உடனே ஏற்படுமா. இதுக்கெல்லாம் மேல யாருக்கு இந்த பிறவிக்கடல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மோட்சம் வேணுங்கிற ஆசையோட இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறானோ அவனுக்கு மோட்சமும் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தோத்திரத்தை நாம 6 மாசம் தொடர்ந்து ஜபித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 6 மாசத்தினுடைய முடிவுல நம்ம மனதுல என்ன காரியத்தை நினைச்சோமோ அந்த காரியம் விநாயக பெருமானினுடைய அருளால நல்லபடியா நடந்து தீருமா. அதே மாதிரி நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு வருஷம் முழுக்க ஜபிச்சோம் அப்படின்னா அந்த வருஷத்தோட முடிவுல நமக்கு அனிமாதி அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடலை குறுக்குவது உடலை பெருக்குவது அப்படின்னு சித்த புருஷர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய உயர்ந்த சித்திகள் கிடைக்குமா. யார் ஒருத்தர் இந்த ஸ்தோத்திரத்தை அடுத்தவர்களுக்கு படிங்கோ அப்படின்னு எழுதி கொடுக்கறானோ அவனுக்கு அனைத்து விதமான வித்யைகளும் வருமா. இப்படி இந்த ஸ்தோத்திரத்தோட பெருமையை நாரதர் சொல்லிக்கிட்டே போற. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த விநாயகர் ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை நாமளும் ஜபம் பண்ணி வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விநாயக பெருமானினுடைய அருளால விடுபடலாம். प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तवासं स्मरे नित्यं आयुः कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं फालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभोः विद्यार्थी लभते विद्या धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम् जपेत् गणपति स्तोत्रं षड्भिमासैर्फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः संकटनाशनं नाम गणेशस्तोत्रं सम्पूर्णम्.